உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக. யோ, வாய மூடிக்கிட்டு கிடந்துரு. சும்மா சலம்பிக்கிட்டு கிடந்த தலைக்கு வச்சிருக்கியே மரக்கட்ட, அதை தூக்கி உன் மண்டைய உடைச்சு போடுவேன். அடி பாவி கொலகாரி, இனிமே கட்டையை தூக்கிட்டு சிவங்கோயில பார்க்க போயிட வேண்டிதான். இவ வீட்டு முன்னாடி படுத்தா செஞ்சாலும் செய்வா, இவளை நம்ப முடியாது. மரும வரதுக்குள்ளேயும் நம்மள போனமாக்கிடுவா. என்னத்துக்கிட்டி இப்படி மறைச்சுக்கிட்டு வந்து நிக்கிற? என்ன போமா, கஞ்சி எதானே ஊத்தி வச்சிருக்க, அதை மூடி வச்சுட்டு வந்த என்ன? ஏம்மா, என் கஞ்சில ஈ உளுந்துட்டு, என்னால அதெல்லாம் குடிக்க முடியாது. ஆமாட்டி, ஈய தூரத்துக்கு பட்டு கஞ்சிய குடி. கஞ்சிய குடிக்காம உன் அப்பா என்ன மைசூர் பேலஸ்ல வேலை பார்க்கறானா? இல்ல அந்த மைசூர் பேலஸையே வேலைக்கு வாங்கியிருக்கானா? அடியே துப்புக்கட்ட கழுத, ஒண்ணுக்கும் லாயக்கு இல்லாம நானே இங்க வந்து ஆத்திரத்துல குத்த வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கேன். ஒழுங்க மரியாதைய போய் கஞ்சிய குடிச்சிட்டு செவனேன்னு படு. அடி பாவி புலம்ப ஆரம்பிச்சிட்டா. இனிமே நம்மள தூங்க விடுவாளா? நிம்மதியா செத்த நேரம் நிலாவையும் நட்சத்திரத்தையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டே படுக்கலான்னு இங்க வந்து படுத்தா இவ அளவுல நிக்க முடியலையே. யோ, அப்படியே சங்குல மிதிச்சு கொண்டு போட்டுட்டு ஜெயிலுக்கு போயிருவேன் பாத்துக்கோ. இன்னொரு தடவை வாயை திறந்த வாயில குத்துவேன். என்னையா நினைச்சுக்கிட்டு இருக்க? செத்த நேரம் காத்தாட இங்க வந்து உட்காரலானா கிளம்பிக்கிட்டாலே இத குடிச்சேர்னா வாயை முடிக்கிட்டு கிடக்க மாட்டேரோ? ஏம்மா, எனக்கு கல்யாணம் நடக்கணும், நீ வேற அந்த ஆளை மிதிச்சு கொண்டுட்டு உள்ள போயிடாத. அடப்பாவி, இவமெல்லாம் எனக்கு மாவன். இவனை நம்பி இந்த வீட்டுல கஞ்சி குடிக்கிறதுக்கே பயமாத்தான் இருக்கு. பின்ன என்னல, செத்த நேரம் இங்க வந்து உட்காரலான்னு பார்த்தா கிளம்பிக்கிட்டு இருக்கான். கிளம்பிக்கிட்டு சரிம்மா விடு, டென்ஷன் ஆகாத. இவன் என்னத்துக்கு மோரை எப்படியே பணங்கா மாதிரி தூக்கி வச்சிருக்கா? ஏடி என்னாச்சு? ராத்திரிக்கு கஞ்சி ஊத்தி வச்சு அதை மூடி வைக்காம பூரா ஈ விழுந்து கிடக்கு. அதை குடிக்க சொல்லுது. ஒழுங்கு மரியாதையா கடையில போய் எனக்கு ரொட்டி சால்னா வாங்கிட்டு வந்து கொடு. ஆமாட்டி, உன் அப்பன் சம்பாத்தியம் பண்ற சம்பாத்தியம் அதிகமா இருக்கு. நோட் நோட்டா எண்ணி அடுக்கி வச்சிருக்கான். இதுல நான் உனக்கு ரொட்டி சால்னாவும் தினம் பிரியாணியும் வாங்கிட்டு வந்து தரேன். இங்க பாருனே, கல்யாணம் கட்டுறதுக்கு முன்னாடியே நீ இந்த ஆட்டம் ஆடினா பொண்டாட்டிக்காரி வந்தானா எப்படி இருப்ப? ஒழுங்க மரியாதையா போய் ரொட்டி சால்னா வாங்கிட்டு வந்து கொடு. இல்லனா உன் பொண்டாட்டிக்காரி வந்த உடனே அவ சம்பளத்தை பூரா நானே வாங்கிக்குவேன். அடிப்பாவி, பாத்தியால என்ன பேச்சு பேசுறா? இங்க கல்யாணத்துக்கு வழிய காணும், நான் மண்டைய போட்டு உடைச்சுக்கிட்டு கிடக்கேன். அதுக்கு முன்னால இவளுக்கு ரொட்டி சால்னா வேணுமா? ரொட்டி சால்னா. என்னம்மா, நேத்து என் மாமியார போய் பார்க்க நீ என்னாச்சு? என்ன சொன்னாங்க? ஆமால, அவளை ரெண்டா உடைச்சி அடுப்புக்குள்ள தான் வைக்கணும். நானும் கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசிட்டு வந்தேங்க. அந்த சுப்புலட்சுமி என்னமோ திருந்திட்டாளாம். அவ தான் வழிகாட்டுற மாதிரி இருந்தா. தெய்வமே, இந்த கல்யாணம் சட்டுப்பட்டியா முடியணும்னு நினைச்சேன். ஆனா இது இன்னும் இழுல இழுத்துக்கிட்டு போகுது. ஏம்மா நடக்குமா? அதான் அவ ஒரே விருப்பத்துல இருக்கல்ல, என்ன கட்டிக்குவேன்னு. நானும் அவளை தவிர வேற யாரையும் கட்டிக்க மாட்டேன். ஏம்மா, கூடிய சீக்கிரம் நல்லபடியா நடக்கும். மாலினி என்ன தவிர யாரையும் கட்டிக்க மாட்டா. அதெல்லாம் சரிதான். ஆனா அவ ஆத்தாக்காரி ஒப்புக்கு கூட நம்ம கிட்ட முகம் கொடுத்து பேச மாட்டுக்காளே. மவாக்காரிட்டையும் பேசுறது கிடையாதான். பின்ன எப்படி கல்யாணத்தை நடத்துவாளோ தெரியல. சும்மா பொண்ணை உன் தலையில கட்டி விட்டுட்டானா என்ன செய்யறது? சீர் சனத்தின்னு எதுவும் கொடுப்பாளுவலா மாட்டாளுவலான்னு நானே அடி வயிற்றுல ஈர துணியை போட்டு பறித்த வச்சுட்டு கிடக்கேன். ஏமா இப்படி இருக்க? நான் கை நிறைய சம்பாதிக்கிறேன், அவ கை நிறைய சம்பாதிக்கிறா. பின்ன என்ன, உனக்கு வரதட்சணை தேவையா? என்னல பேச்சு பேசுற? உன்னை நம்பிதான் நான் 1008 கடனை வாங்கியிருக்கேன். ஏல லூசு பைய மாதிரி பேசாத. இந்த கல்யாணம் கட்டுறதே உனக்கு வரதட்சணைய வாங்கி குமிக்கிறதுக்கு தான். வீடு காரு நகை நட்டுன்னு எல்லாத்தையும் வாங்கி நீ சந்தோஷமா இருக்கணும். வாயை மூடிக்கிட்டு கம்முன்னு இரு, நான் பேசிக்கிறேன்.
அதானே சும்மாவே மவனுக்கு 100 பவுனு கேப்பேன் 100 பவுனு கேப்பம்னு ஊர் பூரா பீத்திக்கிட்டாளே இவ. இப்ப பணக்கார சம்பந்தம் வேற, அருணா கொடிய வேற உருவி அப்படியே எடுத்துட்டு வந்துட மாட்டேன். அந்த ஆளுங்க பாவம் நல்ல மனுஷங்க. உன் குணம் தெரியாம உன்கிட்ட மாட்டிக்கிட்டு என்ன பாடுபட போறாங்களோ தெரியல. யோ, அங்க என்ன முணங்கிக்கிட்டு இருக்கேரு? வாய மூடிக்கிட்டு கம்முன்னு கிடைக்கும். நான் ஒன்னும் சொல்லல சுப்பம்மா, ஆளை விடு. ஏல, அவகிட்ட வற்புறுத்தி சொல்லு, கூடிய சீக்கிரம் கல்யாணத்தை முடிக்கணும்னு. சும்மா அது இதுன்னு இழுத்து கிடப்புல போட வேண்டானே, தெளிவா சொல்லு. சரிம்மா, நான் பேசுறேன் அவகிட்ட. அண்ணே, கூடிய சீக்கிரம் கல்யாணத்தை முடி. அப்பதான் நான் நினைச்சதெல்லாம் வாங்க முடியும். ஒத்த வருமானத்தை வச்சுக்கிட்டு இங்க படாத பட வேண்டியதா இருக்கு. இங்க பாரு, கல்யாணம் முடிஞ்ச பிறகு எனக்கு இந்த மாதிரி கொஞ்செல்லாம் தந்த மூஞ்சிலே வீசி எறிவேன், ஞாபகத்துல வச்சுக்க. அதான் உன் அண்ணி வந்துருவால, உனக்கு நாக்குக்கு ருசிய சமைச்சு தருவா. ஆமா, தருவா வரட்டும், அப்புறம் பாப்போம். முதல்ல கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணதுக்கு சொல்லு. சரிம்மா, கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் என் கல்யாணம் நடக்கும். சிலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க, ஜன்னல் வச்சு ஜாக்கெட் போடவா தென்றல் அடிக்க, முக்குத்தியின் மின்னல் ஒரு தீபம் ஏற்றி வைத்து போக, சொக்குகின்ற வெட்கம் வந்து வண்ண கோலம் ஒன்று போட, என்னை நான் உன்னிடம் அள்ளி கொடுக்க, சோலையில வீடு கட்டவா. அடப்பாவி, நீ எங்க இருந்துட்டா வந்த? இரு வர்றேன். சிரிப்பா எருகு, அவன் வேற ஓடுறான், கீழே விழுந்துடக்கூடாது. முதல்ல போய் அவனை தூக்குறேன். சரிங்க. யோ, என்னத்துக்கியா இப்ப நடுராத்திரில என்னை எழுப்பி இந்த ட்ரெஸ்ஸை போட்டு இப்படி உட்கார வச்சிருக்கீரே, என்னத்துக்கு? ஏன் முத்தழகு, உனக்கு மறந்துட்டா? நான் உன்ன பொண்ணு பார்க்க வந்தடே இது. அதனாலதான் நடுராத்திரில உன்னை எழுப்பி இப்படி உட்கார வச்சிருக்கேன். யோ, அதெல்லாம் நான் மறந்து எத்தனையோ வருஷம் ஆச்சு. அதெல்லாம் இன்னுமா ஞாபகத்துல வச்சிட்டு இருக்கீரு? ஏயா இப்படி படுத்தி எடுக்கிறது? எனக்கு தூக்கமா வருது. ஐயோ, பாடா படுத்தாதே இருப்பியா. ஏடி முத்தழகு, நான் உன்னை விரும்புறேன். உருகி கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை எப்படியெல்லாம் காதலிச்சேன். உன் கூட என் வாழ்க்கைய எப்படியெல்லாம் நடத்தணும்னு நினைச்சேன். ஆனா ஒத்த பிள்ளையோட நிப்பாட்டிக்கிட்டு இப்படி பாடா படுத்தி எடுக்கிறியே. ஏடி, உன் மவன் தான் இப்ப இல்லையே. இங்க என்னைய பாரு, என்னை பார்த்தா உனக்கு ஏதாவது தோணுதா? யோ, ஏயா இப்படி கொலை பண்ணுதேரு? நடுராத்திரில உட்கார வச்சு கேக்குற கதையாயா இது? யோ, எனக்கு ஒண்ணுமே தோணலையா, என்ன தூங்க முடியா? அடி பாவி சண்டாளி, என் அழகுக்கும் அறிவுக்கும் நான் இங்க இருக்க வேண்டியவன் இல்ல. உன்னை கட்டிக்கிட்டு நான் என்ன சுகத்தை கண்டேன். யோ, இப்ப என்ன நடந்துச்சுன்னு அப்படியே புலம்புதேரு? கேட்டி, எதுவுமே நடக்க மாட்டேக்கேன்னு தான் புலம்புதண்டி. யோ, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீரு? நீர் சுத்தி சுத்தி பேசும்போதே நான் புரிஞ்சிருக்கணும். அறிவு கட்ட கழுதைக்கு அது புரியல. என்னை எழுப்பி இந்த துணிமணியை போட்டுட்டு வந்து உட்காருன்னு நீர் சொல்லும் போது அது எனக்கு புரிஞ்சிருக்கணும். அப்பவும் புரியல, இப்ப தானே புரியுது. யோ, என் மவனுக்கு இப்பதான் 5 வயசு ஆகுது. ஒழுங்கு மரியாதையா அங்கிட்டாக்க திரும்பிக்கிட்டு படும். பக்கத்துல வந்து படுத்தேரு, அப்புறம் நடக்கிறதே வேற.
கேட்டி என்னை பத்தி கொஞ்சமாவது உனக்கு அக்கறை இருக்கா? என்ன கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிறியா? ஏன் மட்டும் இப்படி படுத்தி எடுக்கிற? யோ, நீர் பொண்ணு பார்த்த நாளு, கல்யாண நாளு, பிறந்த நாளு, இப்படி ஒண்ணு ஒண்ணா சொல்லிக்கிட்டு எங்க வருவீர்னு எனக்கு தெரியாதா? இங்க பாரு, ஓமரு ரொமான்ஸ் எல்லாம் மூட்டை கட்டிட்டு ஒழுங்கு மரியாதையா அங்கிட்டாக்க போய் படும். என்னடா நடக்குதுங்க? அங்க மொட்டை மாடிக்கு போனா சில்பா சித்தியும் கார்த்திக் சித்தப்பாவும் ஒரே ரொமான்ஸா இருக்கு. இங்க வந்து பார்த்தா அப்பா அம்மா கைய பிடிச்சிட்டு இருக்காரு. என்ன நடக்குதுங்க? அடப்பாவி, வந்துட்டியா? சிவ பூஜையில கரடி. வாய முடுங்க. பிள்ளைய பத்தி என்ன சொல்றீங்க? ஐயா, இங்க வாடா. மகனே, உனக்கு தங்கச்சி பாப்பா வேண்டாமா உன் கூட விளையாடுறதுக்கு? பேசாம போய் பாடுப்பா. தங்கச்சி பாப்பா வேணுமா? தங்கச்சி பாப்பா. இங்க இருக்கிற பாப்பா வச்சு சமாளிக்க முடியல. ஒண்ணும் வேண்டாம். அதான் அத்தை ரெண்டு பாப்பா வச்சிருக்கல. ஒரு தம்பி பாப்பா, ஒரு தங்கச்சி பாப்பா. அவன் கூட விளையாண்டுடுவேன். போய் வேலைய பாடு. தள்ளி போ. எங்க அம்மா கையை விட்டுட்டு அங்கிட்டு போய் பாடு. நீ தாண்டா என் மக, வாடா. என்னப்பா பாத்துக்கிட்டு இருக்க? ஓ இடம் இது கிடையாது. நானும் அம்மாவும் தான் பெட்ல படுப்போம். நீ போய் கீழே படு. போ. அடப்பாவி, இம்புட்டு சம்பாத்தியம் பண்ற மனுஷனுக்கு கடைசியில கீழே தரதான் கிடைச்சிச்சா? போல போய் பாயவாது எடுத்துட்டு வந்து கொடு. அதெல்லாம் முடியாது. நீனே போய் எடுத்துட்டு நீனே போய் தூங்கு போ. ஏங்க, போய் பாடுங்க. ஆமா, இதுக்கு ஒன்றும் குறைச்ச இல்ல. வழியா விடு.